அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதற்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் TNPSC Group 4 எக்ஸாம் ஆகட்டும் இல்லை மற்ற ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்கு படிச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் எழுதி பாருங்கள். முதல் கேள்வி பாருங்கள், புதுச்சேரி ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ரைட்டா, இவர் ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக இருக்கார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்திருக்கு இல்லையா, அதுக்காக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து புதுச்சேரி ஆளுநராகவும் இருந்தார், தெலுங்கானா ஆளுநராகவும் இருந்தார். ரைட்டா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிவிட்டு நான் எலெக்ஷன் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அவங்களுடைய இடத்தை வந்து இவங்க வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ரைட்டா, ஸோ இப்போதைக்கு புதுச்சேரி ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறவர் யாருன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள். காரணம் என்னன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ரைட்டா, சரி, இவர் ஏற்கனவே எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கார் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு இருக்கார். கூடுதலாக இப்போ புதுச்சேரிக்கும் தெலுங்கானாவுக்கும் இவர் தான் ஆளுநர். சரி, ஓகே. அடுத்தது, இந்திராவதி என்பது எந்த நாட்டிலேருந்து இந்திரிகளை மீட்கும் திட்டம் அப்படின்றாங்க. இது வந்து ஹட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கரிபியன் நாடு. ரைட்டா, அந்த உள்நாட்டு போர், உள்நாட்டு கலவரம், அந்த பிரதமருக்கு எதிராக, அதிபருக்கு எதிராக அந்த மாதிரி உள்நாட்டு கலவரம் வந்து அங்கே நடந்துகிட்ருக்குது. ஸோ அங்கே இந்திரிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இந்திரிகளை தாயகம் திரும்புவதற்கு நம்ம இந்தியா எடுத்துள்ள அந்த திட்டத்துக்கு பேர் தான் என்னென்னா இந்திராவதி அப்படின்ற ஒரு திட்டம். ரைட்டா, இதே மாதிரி இந்த உக்ரைனில் சண்டை வரும்போது மற்ற நாடுகளில் ஏதாவது பிரச்சனை வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்திரிகளை மீட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அக்னிபாண்ட் ராக்கெட்டுடன் தொடர்புடைய IIT நிறுவனம் எதுன்றாங்க. இது வந்து சென்னை IIT. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை IITயும் அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இரண்டு நிறுவனம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. சற்று வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அக்னிபாண்ட் ராக்கெட் அப்படின்றது எதனோட தொடர்புடைய நிறுவனம்னா சென்னை IIT நிறுவனத்துக்கு தொடர்புடையது. ரைட்டா, ஸோ விரைவில் வந்து விண்ணில் செலுத்துவாங்க. உலக தண்ணீர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி, புக்கில் கூட இருக்குது. உலக தண்ணீர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா மார்ச் 22 என்பதே சரி. ரைட்டா, இப்போ நீங்கள் பார்க்குறது வின்னக்ஸோட புது யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம தொடர்ச்சியாக 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இந்த சேனல் தான் கொடுக்குறோம். இது எல்லாமே தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் 2024 அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். 2023 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுனா நம்முடைய மெயின் சேனலான வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் அதில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, மத்திய அரசின் உண்மை கண்டறியும் குழுவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. எந்த சட்டப்பிரிவுக்கு உண்மை கண்டறியும் குழு எதிராக உள்ளது என கூறியுள்ளது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு உண்மை சோசியல் மீடியாவில் வந்து ஃபேக் நியூஸ் பரவுது இல்லையா, அதை வந்து தடுக்கிறதுக்காக உண்மை கண்டறியும் குழு அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. யாராவது பொய் செய்தி பரப்புறாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ரைட்டா, ஸோ இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை வச்சிருக்கு. அது அவங்க வந்து ஒரு சுட்டி காட்டுறாங்க. ஒரு ஆர்டிக்கிளை வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து இது மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 19. ரைட்டா, பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்னு சொல்லுவோம். இது 10ஆம் வகுப்பு புக்கில் நம்ம இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆர்டிக்கல் 19 பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்னு நம்ம அடிப்படை உரிமைகளில் அது பட்டியல் போட்டிருப்பாங்க. அதில் வந்து இது இருக்கும். ஸோ இந்த சட்டப்பிரிவை வந்து இந்த குழு வந்து மீறுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் வந்து இடைக்கால தடை வந்து வச்சுருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் 19(1) ஏன்னு சொல்லுவாங்க. 19 பிரிவு 1A இந்த பிரிவு தான் சுட்டி காட்டியிருக்காங்க. பொதுவாக வந்து 19 பிரிவுன்றது பேச்சுரிமை கருத்துரிமை. இதை மீறாதுன்னு சொல்லி தான் இந்த உண்மை கண்டறியக்கூடிய அந்த குழுவுக்கு வந்து இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. ஓகே, இந்தியாவில் பெண்களுக்கு அதிகம் வேலைவாய்ப்பு வழங்கும் நகரம் எதுன்றாங்க. அதாவது அதிக பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ரெண்டாவது வந்து பூனே. நம்ம சென்னை வந்து அதிகம் வேலைவாய்ப்பு பெண்களுக்கு கொடுக்குறது இல்லை பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நகரமாக 3வது பிளேஸில் வந்து நம்ம சென்னை வந்து இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸ் ஹைதராபாத். சர்வதேச வனநாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்வதேச வனநாள் என்பது மார்ச் 21. வனநாள் 21. அது தண்ணீர் தினம் 22. இந்த 2 நாட்களும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, சங்கீத கலாநிதி விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. சென்னை அகாடமி தான் இதை கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா TM கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து 2024ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது வந்து கொடுக்குறதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சில சர்ச்சைகளும் பின்னாடி போயிட்டுருக்கு. முதலமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இதுக்கு இவருக்கு ஆதரவாக வந்து ஒரு செய்தியும் வந்து போட்டிருக்காரு ரைட்டா. ஸோ அந்த சச்சரவுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. பட் அந்த விருது வந்து இவருக்கு தான் அறிவிச்சிருக்காங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற விஷயங்களை நியூஸ் பேப்பர் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. ஏன்னா அந்த சர்ச்சைக்குள்ளே போனால் அது அரசியல் ரீதியாக போகுது, நமக்கு அது வேண்டாம். 2023ஆம் ஆண்டின் சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இந்த விருது வந்து வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விருது தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபா வர்மா அவர்கள், பிரபா வர்மா இவங்களுக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவர் ஒரு கேரள கவிஞர் அல்லது மலையாள கவிஞர்னு சொல்லலாம். மலையாள கவிஞர்னு சொன்னாலும் சரி, கேரள கவிஞர்னு சொன்னாலும் சரி, இவருக்கு தான் இந்த விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. 33வது சரஸ்வதி சம்மான் விருது ரைட்டா. 2023ஆம் ஆண்டு 33வது சரஸ்வதி சம்மான் விருது வந்து இவருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன சார் கவிதை அப்படி அந்த நூல் பேருன்னு பார்த்தீங்கன்னா ரௌத்ர சாத்விகம். ரௌத்ர சாத்விகம் அதுக்காகத்தான் இந்த விருது வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. சரி சார், 2022 யார் சார் கொடுத்தாங்க அப்படின்னா சிவசங்கரி அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து இந்த விருதை வந்து கொடுத்தாங்க. ஐநா மனித வளர்ச்சி குறியீடு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த குறியீடு 2022 இந்தியா வகிக்கும் இடன்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ் பகுதியில் நீங்கள் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். HDI ஐநாவோட மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாடும் எந்த இடத்துல இருக்குது, நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆண்டுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்கனாமிக்ஸில், அதாவது எக்கனாமிக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் சில கொஸ்டின் கேட்பாங்களே, அதில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறது உண்டு. ஸோ இது வந்து நீங்கள் இந்த குறியீடு வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட்டா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஐநா மனித வளர்ச்சி குறியீடு 2022 நம்ம இந்தியா வகிக்கக்கூடிய இடம் வந்து 134. எவ்வளோ சார் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.644 இவ்வளோ பாயிண்ட் எடுத்து தான் நம்ம 134வது இடத்துக்கு இருக்கோம். மொத்த நாடுகள் வந்து 193 நாடுகள். அந்த 193 நாடுகள் பட்டியலில் நம்ம 134வது பிளேஸில் இருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின ஆண்டை விட கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நான் அடுத்த கொஸ்டினில் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டா. பாருங்கள், அடுத்த கொஸ்டின் அதுதான். மனித வளர்ச்சி குறியீடு HDI வந்து 2021 இந்தியா எத்தனாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 135வது இடம். 2021 135வது இடம். இதே 2022 அந்த இதுபடி பார்த்திங்கன்னா 134வது இடம் ரைட்டா. இப்போ 135வது இடம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தது. அப்போ எவ்வளோ சார் புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.633. இப்போ 2024 கொடுத்தாங்களே, அதாவது 2024 தான் அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கால்குலேஷன் பண்ணுறது 2022 to 23 அப்படி தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. 2022 to 23க்கு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாயிண்ட் எவ்வளோனா அதே 0.633க்கு பதிலாக 44, 33க்கு பதிலாக 44 ரைட்டா. ஸோ பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம 135வது இடத்துலேருந்து 134வது இடம், ஒரு இடம் வந்து நாம் வந்து முன்னேறி இருக்கோம். அதுவே பெரிய விஷயம் அப்படின்றதும் சொல்கிறாங்க ரைட்டா. சரி, இது ஒரு முக்கியமான கேள்விப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக மகிழ்ச்சி குறியீடு 2024 இந்தியா வகிக்கும் இடன்றாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம 126வது பிளேஸில் இருக்கோம். இதுக்கு முந்தின ஆண்டும் அதே பிளேஸில் தான் இருந்தோம், 126. அதே மாதிரி முதலிடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பின்லாந்து. அவங்களும் இதுக்கு முன்னாடி வருஷத்தில் அவங்க தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தாங்க. இப்போவும் அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. கடைசி இடத்துல வந்து ஆப்கானிஸ்தான் இருந்தாங்க இதுக்கு முந்தின ஆண்டில். இப்போவும் கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் தான் இருக்காங்க. ஸோ முதலிடம், கடைசி இடம், நம்ம இந்தியா இடம், இந்த மூணுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது உலக மகிழ்ச்சி குறியீட்டில் ரைட்டா. மற்ற நாடுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்த 3 மட்டும் தான் கேட்பாங்க. கேட்டால் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்பாங்க பின்லாந்து, கடைசி யாருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது 126 ரைட்டா. ஸோ இது 3 தான் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1774ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தபால் நிலையம் எங்கே உள்ளது அப்படின்றாங்க. அதாவது 1774 தொடங்கியிருக்காங்க. அதன்படியில் இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு தபால் நிலையம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் வந்து நிறைவேறிஞ்சிச்சுன்னு சொல்லி செய்தித்தாள்களில் போட்டிருந்தாங்க ரைட்டா. சரி, இது எங்கே சார் இருக்குன்னா கொல்கத்தா என்பது இது கொஞ்சம் சரி. சமீபத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் படி, இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா, மக்களவை தேர்தல் வருது, டேட்டு அறிவிச்சிட்டாங்க. அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து நம்ம இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, அது எவ்வளோ, இது எவ்வளோ நிறையா சொன்னாங்க. அதில் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க தகுதி உடையவர்கள் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதில் ஒட்டுமொத்தமாக எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை இப்போ சமீபத்திய தகவல் படி 96.8 கோடி பேர் இருக்கோம். 96.8 கோடி பேர் இருக்கிறோம் ரைட்டா. டைகர் ட்ரைம்ப் இருதரப்பு மனிதாபிமான மற்றும் பேரிடர் காலங்களில் நிவாரண பயிற்சி.
பேரிடர் காலங்களில் எப்படி வந்து உதவி பண்ணுறது அதுக்கான பயிற்சி எடுக்கிறது. இந்திய எந்த நாட்டோட பயிற்சி மேற்கொண்டுதுன்றாங்க. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இதை மென்ஷன் பண்ணி தான் கேட்பாங்க. டைகர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து தான் இந்த பயிற்சியை மேற்கொண்டது. அமெரிக்கா என்பது இதுக்கு சரி. KYC அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இப்போதைக்கு வந்து நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஆப். இதை லான்ச் பண்ணது எந்த ஆணையன்றாங்க. ஸோ இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க, தேர்தல் ஆணையம். இப்போ எலெக்ஷன் வரதுனால உங்கள் தொகுதிக்கு யார் வந்து கேண்டிடேட் அவங்களுடைய தகவல் அவங்கள பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து நோ யுவர் கேண்டிடேட் KYC ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, தேர்தல் ஆணையம் தான் லான்ச் பண்ணியிருக்கு. அடுத்தது ரஷ்ய அதிபர் தேர்தலில் விளாடிமிர் புதின் எத்தனையாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்றாங்க. தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கார். ஸோ இவர் வந்து 5வது முறையாக வந்து வெற்றி பெற்றிருக்கார். இந்த முறை வெற்றி பெற்றதுனால இன்னும் 6 வருஷம் அவர் தான் பதவியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரே அதிபராக இருந்தக்கூடிய பெருமை இவருக்கு இருக்குது. இவரை விட அதிகமாக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு கடந்த 200 ஆண்டுகளில் அதிகபட்சமாக இருக்குதுன்னா இப்போ இவர் வெற்றி பெற்று இந்த 6 ஆண்டுமே வந்து முழுமையாக இவர் பதவி வகிச்சிட்டார்னா இவர் வந்து அதிக நாட்களில் தொடர்ச்சியாக பதவிகள் இருந்த ஒரு பெருமை இவருக்கு வந்து கிடைக்கும். ரைட்டா, இப்போயே அவருக்கு வந்து 71 வயசு ஆகுதுன்றது சொல்கிறாங்க. பதவி காலம் முடியும் வரை உயிரோடு இருப்பாரா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் வந்து அதிக முறை தொடர்ச்சியாக இருந்தவர் வந்து பெருமை வரும். ரைட்டா, எப்படி சார் 5 முறை வந்து இவரே வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்லாம் கேட்காதீங்க. இதுக்குள்ளே பல அரசியல் இருக்குது. அது நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவருக்கான அந்த ஓட்டுப்பதிவும் எதிர்க்கட்சிகளுக்கான அந்த ஓட்டுப்பதிவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இவர் 70% மேலே இருப்பார், மற்றவங்களாம் 10%, 5% பாயிண்ட் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அங்கே மக்களாட்சின்றதை தாண்டி அது ஒரு ஒரு இந்த அரசு மாதிரி தான் இருக்குது. ரைட்டா, மக்களாட்சி மாதிரி கிடையாது அங்கே. சரி, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG மூலம் இயக்கும் பேருந்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து இந்த பேருந்து, அதாவது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு அல்லது LNG அப்படின்னு சொல்லுவாங்க, லிக்விட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மூலமாக இயங்கக்கூடிய அந்த பேருந்தை வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக வந்து மகாராஷ்டிரா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பொன்முடி மீண்டும் எந்த துறைக்கு அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார்? இதெல்லாம் வந்து அடிக்கடி மாறக்கூடியது. இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் வந்து உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருந்தார். இவர் மீது சில குற்றச்சாட்டுகள் வந்தது, ஊழல் குற்றச்சாட்டு, சொத்துக்கு அதிகமாக ஏதாவது சேர்த்துட்டாருன்னு சொல்லி. அதுக்கு வந்து கோர்ட் வந்து தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் போனார். உச்சநீதிமன்றம் அந்த தண்டனைக்கு இடைக்காலமாக நிறுத்தி வச்சுருக்கு. அந்த தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அவர் அமைச்சர் பொறுப்பில் அந்த பதவியை ஏற்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, சட்ட ரீதியாக கிடையாது. பட் ஆளுநர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இல்லை நான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் மீண்டும் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனது. உச்சநீதிமன்றம் வந்து அவர் தண்டனை நிறுத்தி வச்சுருக்கோம். ரைட்டா, இப்போ நீங்கள் ஏன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டீங்க, இது தப்பு இல்லையா, அரசியல் சாசனத்தை நீங்கள் மீறுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குட்டு வச்சதாக ஒரு ஆளுநருக்கு வந்து இது பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து மீண்டும் வந்து இவருக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். ரைட்டா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுப்பில் இருந்தாங்க. ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து இவர் பதவியில் இல்லாத போது வந்து கொஞ்சம் பொறுப்பில் இருந்தாங்க. மீண்டும் இவரே வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக மீண்டும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, சரி. ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்துள்ளவர். நம்ம இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல், எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் ரெண்டும் ஒரே டைமில் வச்சிடலாம், ஏன் தனித்தனியாக வச்சுட்டு செலவு பண்ணிவிட்டு காசு நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு முடிவு பண்ணி இதுக்கு எந்தளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்வதற்கு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு யாருடைய தலைமையில் அமைச்சாங்க அப்படின்னா, நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களோட தலைமையில் அந்த குழுவை அமைச்சாங்க. அவங்க வந்து பல்வேறு கருத்துக்கள் இதெல்லாம் கேட்டு அவனை அறிக்கைக்கெல்லாம் இது ரெடி பண்ணி இப்போ அந்த அறிக்கையை வந்து தற்சமயம் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களிடம் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 18,626 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வந்து நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து நம்ம வைக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டி என்ன, அது நிறைகள் என்ன, குறைகள் என்ன, எப்படி வைக்கலாம், எப்படி ஏதுன்னு கிட்டத்தட்ட அத்தனை பக்கங்களில் ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ரைட்டா, சரி.
உங்களுக்கான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா 2025 வருஷத்தில் வரக்கூடிய அடுத்த வருடம் இருக்கு இல்லையா, இதில் 2வது செம்மொழி மாநாடு வந்து நடத்த போகிறாங்க நம்ம தமிழக அரசு. அது எங்கே நடைபெற உள்ளது? முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா முதல் செம்மொழி மாநாடு நடந்தது, ரைட்டா? ஸோ இப்போ கோயம்புத்தூருக்கு அடுத்தது இப்போ 2வது செம்மொழி மாநாடு நடைபெற உள்ளது. அது எந்த நகரத்தில் வந்து நடைபெற உள்ளது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இப்படி கேள்வி கேட்குறத தாண்டி நமக்கு எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழுக்கு வந்து எப்போ செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? 2004 தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது, ரைட்டா? இது தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஆண்டு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். அது இன்னொன்று வந்து சில செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்களா, அந்த மொழிகள் கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக, எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, எதுக்கு செகண்டு கொடுத்தாங்க, எதுக்கு தேர்டு கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா பள்ளி பாட புத்தகத்தில் ஒரு பாக்ஸ் கொஸ்டினாகவே இருக்குது. நமக்கு வந்து குரூப் 4க்கோ இல்லை மற்ற எக்ஸாமுக்கு வந்து அதை தான் வந்து கேட்குறாங்க ரிப்பீட்டட், ரைட்டா? இப்போ தமிழுக்கு வந்து 2004 கொடுத்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லாங்குவேஜே தமிழுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 2வது எதுக்கு கொடுத்தாங்கன்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கு 2005 கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எது கொடுத்தாங்க? தமிழ். 2வது எது கொடுத்தாங்க? சமஸ்கிருதம். அது எப்போ கொடுத்தாங்க? 2005. 3வது எதுக்கு சார் கொடுத்தாங்கன்னா தெலுங்கு. அவங்களுக்கு வந்து 2008. தெலுங்கு மட்டுமே கொடுத்தாங்களான்னா கிடையாது. தெலுங்குக்கும் 2008 தான், கன்னடத்துக்கும் 2008 தான், ரைட்டா? அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கு கன்னடம் 2008 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மலையாளத்துக்கு வந்து 2013. மலையாளத்துக்கு எப்போ கொடுத்தாங்க? 2013. ஒடியாவுக்கு வந்து 2014 கொடுத்தாங்க. இந்த வருடங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வரிசையை கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எது வாங்கிச்சு? தமிழ். 2வது எது வாங்கிச்சு? சமஸ்கிருதம். ஆர்டரை மாற்றி கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த இயர் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு வரிசைப்படுத்த முடியும். ஸோ தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நீங்கள் அடுத்தடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் வந்து இலவசமாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.